என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு மேலிடத்துல இருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கல, அதிகாரத்துல பங்கு அப்படிங்கறதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் டிஎம்கே கிட்ட, ஏன்னா எங்களுடைய மேலிடம் அதை பத்தி ஒன்றும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த அந்த விஷயத்துக்கு விளக்கம் கொடுத்திருப்பாரு. ஆனால் காங்கிரஸ் தலைவர் பாத்தீங்கன்னா அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு ஓப்பனாவே கேட்டிருப்பாரு, ஒரு அறிக்கை விட்டிருப்பாரு. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் மாநாட்டிலேயே எங்கூட கூட்டணி நாங்க ஓப்பனா வச்சிருக்கோம், கூட்டணியில சேர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் அப்படிங்கறத வெளிப்படையா பேசியிருப்பாங்க. அந்த அந்த சமயத்துல தான் விசிகே கேட்டிருப்பாங்க, ஆதவர்ஜம் கேட்டிருப்பாரு, ஆட்சி அதிகாரத்துல பங்கு எங்களுக்கு வேண்டும்னு கேட்டிருப்பாரு. இது எல்லாத்தையும் நீங்க காமெண்ட் பண்ணி பாருங்க மக்களே. இப்பொழுது அடுத்த நகர் என்ன போயிட்டு இருக்குன்னா, விஜய் அவர்கள் அவங்களுடைய ஹை கேடர்ஸை கூட்டணி பேசியிருக்காருன்னா காங்கிரஸ்லயும் விசிகேவையும் நம்ம பக்கம் இழுத்து கொண்டு ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ண 2024 எலெக்ஷன்ல அப்படிங்கிறத முன்னெடுத்திருக்காரு.